இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 10 முதல் 13 முடிய. இந்த இறை வார்த்தை எதை பற்றி நமக்கு பேசுகிறது? மீட்பு என்று நாம் இன்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இறைவனுடைய பிள்ளைகள் என்று நாம் தலை நிமிர்ந்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் வழியாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுவது போல, இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய துன்பத்தினுடைய வல்லமை என்ன, துயரத்தினுடைய வல்லமை என்ன, இதன் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் நம் அனைவருமே இயேசுவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது வருகை, முதல் வருகையினுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து, இரண்டாவது வருகை நீதியின் அரசர் இந்த மண்ணுலகில் வந்து நம் அனைவருக்கும் நீதியை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளை குறித்து நமக்கு கொடுக்கக்கூடிய நீதியின் அரசர் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற தருணம்தான் இந்த திருவருகை காலம். ஆக இந்த திருவருகை காலத்திலே இந்த இரண்டாவது வாரத்தில் சனிக்கிழமை இன்று நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நற்செய்தி வாசகத்தில் முதல் அத்தியாயத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இஸ்ரேல் மக்களுடைய ஒட்டுமொத்த குலத்தினுடைய எதிர்பார்ப்பு, மீட்பர் வருவார், நமக்கு மீட்பை பெற்று தருவார் எல்லா வழிகளிலும். ஆனால் அதற்கு முன்னதாக எலியா வந்து, இறைவாக்கின் எலியா வந்து இந்த மண் உலகில் ஒரு சில மாற்றங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அதுவே மீட்பரின் வருகையாக இருக்கும் என்பதை இஸ்ரேல் மக்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் மறைநூல் அறிஞர்கள் மக்களுக்கும் போதித்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் போதிப்பதை விட மறைநூல் அறிஞர்கள் போதிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இஸ்ரேல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு உண்மையுள்ள செய்தியாக கூட காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வரிசையில்தான் மறைநூல் அறிஞர்கள் எலியா முதலில் வர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று இயேசுவின் சீடர்கள் கூட இயேசுவிடம் இந்த முறை எடுத்து வைக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு தெளிவான பதிலை கொடுக்கிறார். ஆம், எலியா வர வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் எலியா வந்து விட்டாரே, வந்த எலியாவை இந்த மறைநூல் அறிஞர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? தாங்கள் விரும்பியதை அவர்கள் அவருக்கு செய்து முடித்து விட்டார்கள். அதுபோலதான் மானிட மகனுக்கும் செய்வார்கள் என்று இயேசு தெள்ளத் தெளிவாக சொல்லி முடிக்கிறார். திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இறைவாக்கினர்கள் அனைவரின் இறுதி இறைவாக்கினராகவும் ஒரு மாறுபட்ட இறைவாக்கினராகவும் காணப்பட்டவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான். இயேசுவினுடைய வருகையை தன் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர் அவர். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டவர் அவர். இதோ கடவுளின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று தன் சீடர்கள் வெளிப்படுத்தியவர் தான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி. ஆக மெசியாவுக்கு முன்னதாக இந்த மண்ணுலகில் இந்த திருமுழுக்கு யோவான் வந்து தன்னுடைய பாணியிலே மக்களுக்கு இறைவார்த்தையை போதித்து அவர்களை மனமாறச் செய்கின்றார், மனமாற்றத்துக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் இந்த பரிசேய கூட்டமும் மறைநூல் அறிஞர்களும் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். அதிலே அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். அங்கே சிறையில் தலை வெட்டப்பட்டு கடவுளுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஏரோது, ஏரோதியான் இவர்களுடைய சுயநலத்திற்காக திருமுழுக்கு யோவான் தன்னை முழுவதுமாக கடவுள் கரத்தில் அர்ப்பணித்து விட்டார். ஆக இயேசு இங்கே சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், நம் அனைவருக்குமே மீட்பு வேண்டுமென்றால், நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமென்றால் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தா ஆக வேண்டும்.
ஒருவேளை இப்படி கூட நினைக்கலாம் சீடர்கள், இயேசு கடவுளின் மகனாக இருக்கின்றார், மானிட மகனாக இருக்கின்றார். அவர் ஏன் இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தாக வேண்டும்? அவர் நினைத்திருந்தால் அவருடைய ஒரே ஒரு வார்த்தையினால் எல்லாவற்றையும் மாற்றி நம் அனைவருக்கும் மீட்பை கொடுத்திருக்கலாமே கூட என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், வெற்றியை நாம் ருசிக்க வேண்டுமென்றால், நம்முடைய உழைப்பின் பயனை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால், அது வெறும் வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம் செயல்பாடுகளினால்தான். எப்பொழுது ஒரு மனிதன் உழைக்கின்றானோ அந்த உழைப்பின் வழியாகத்தான் அவன் பலன் பெற முடியும் என்பதை இயேசு சூசகமாக சுட்டி காட்டுகிறார். திருமுழுக்கு யோவானுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டார்கள், அவ்வாறே மானிட மகனுக்கும் செய்வார்கள் என்று இயேசு இங்கு அழகாக சொல்லி முடிக்கிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம் உழைப்பு என்ன, நம்முடைய வியர்வை என்ன, நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அதில் உண்மை உள்ளதாக இருக்கிறதா என்று சிந்திக்க இன்று இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் மீட்பு என்பது வெறுமனே வார்த்தைகளினால் வந்து விடுவதல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக வந்ததுதான் இந்த மீட்பு. அந்த மீட்பை முன்னறிவிப்பதற்காக திருமுழுக்கு யோவான் எடுத்த முயற்சிகளில் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவரை தலை வெட்டி அவரை கொலை செய்தார்கள். இயேசுவும் அவ்வாறு இந்த மண்ணுலகில் மீட்பிற்காக உழைத்தார். அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் இந்த சமுதாயம். ஆக இயேசுவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அவருடைய வருகைக்காக நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தாக வேண்டும் என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசுவினுடைய இந்த அற்புதமான செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக எப்பொழுதும் நாம் இறைவனுக்குரியவர்களாக வாழ முயற்சி செய்கின்ற பொழுதுதான் இந்த திருவருகை காலம் மட்டுமல்ல, நம்முடைய மன்னக பயணம் முழுவதுமாக இறைவனுடைய ஆசிரால் நாம் வாழ முடியும் என்பதை இயேசு இன்று அழகாக சொல்லி முடிக்கிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்று உங்களோடு